வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு ட்ரோன் தமிழன். இன்னைக்கு நம்ம ஒரு எப்பிக்கான மோட்டர் பேட்ல பார்ப்போம். யூஸ்வலா மார்க்கெட்ல உள்ள வீடியோகிராஃபிக் ட்ரோன்லாம் 1 to 2 kgல இருக்கும். ஸோ அதை ரெஃபரன்ஸா வச்சு ஒரு 2 kg மேக்ஸிமம் டேக் ஆஃப் வெயிட் உள்ள இண்டஸ்ட்ரியல் ட்ரோனுக்கான மோட்டரை எப்படி செலக்ட் பண்ணணும்னு பார்ப்போம். அந்த மோட்டரை செலக்ட் பண்றதுல என்னென்ன சேலஞ்ச் இருக்கு, அதை எப்படி ஃபில்டர் பண்றாங்கன்னு பார்ப்போம். லெட்ஸ் ஸ்டார்ட் வித் பேசிக்ஸ். இப்போ நம்மளோட தேவை ஒரு 2 kg வெயிட் உள்ள ட்ரோன் பறக்கணும். ஃபர்ஸ்ட் சேலஞ்சிங் அது குவாட் காப்டரா, ஹெக்ஸா காப்டரா, ஆக்டா காப்டரா, ஃபிக்ஸ்ட் விங்கா இல்ல வீட்டோலா. வீடியோகிராஃபிக் ட்ரோன்லாம் மோஸ்ட்லி குவாட் காப்டரா இருக்கிறதால நம்ம பண்றதும் ஒரு குவாட் காப்டர்னு அசீம் பண்ணிப்போம். குவாட் காப்டர்ல மொத்தம் 4 மோட்டர் இருக்கும். ஸோ ஈச் மோட்டர் 500 கிராம் த்ரஸ்ட் ப்ரொடியூஸ் பண்ணும். இது இண்டஸ்ட்ரியல் ட்ரோன் அப்படின்றதால 2:1 த்ரஸ்ட் ரேஷியோல 50% த்ராட்டில் மினிமம் 500 கிராம் த்ரஸ்ட்டை எந்த மோட்டர் ப்ரொடியூஸ் பண்ணுதோ அதை தான் நம்ம செலக்ட் பண்ணணும். அவ்வளவுதானா? நோ, இங்க தான் மெயின் பிக்சரே. 500 கிராம் த்ரஸ்ட் ப்ரொடியூஸ் பண்ண மோட்டார் இங்க நிறைய இருக்கு. அதுவும் அதுல நிறைய பிராண்ட் வேற இருக்கு. அதெல்லாம் தாண்டி இந்த மோட்டர்லாம் என்ன வோல்டேஜ்ல ஆப்ரேட் ஆகணும், ட்ரோனோட சைஸ் எவ்வளவு பெருசு இருக்கணும், ப்ரொப்பலர் சைஸ் எவ்வளவு இருக்கணும், எவ்வளவு நேரம் பறக்கணும், அதோட மார்க்கெட் அவைலபிலிட்டி எப்படி, இந்த மாதிரி அடுத்தடுத்து 100 கேள்வி. அது ஒவ்வொன்றுக்கும் ஆன்சர் பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு பிராண்டை செலக்ட் பண்ணி அதுல எப்படி ஒரு பெஸ்ட் மோட்டரை செலக்ட் பண்றாங்க அப்படின்றத பார்ப்போம். நான் ஆல்ரெடி ஓல்டு வீடியோஸ்ல மோட்டரோட பேராமீட்டர்ஸ்லாம் என்னென்ன அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அதை பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துங்க. ஃபார் ஸ்டார்டர், நான் லாஸ்ட் வீடியோல யூஸ் பண்ண டி மோட்டர் அப்படின்ற பிராண்டை எடுத்துக்கிறேன். இங்க பாத்தீங்கன்னா நிறைய மோட்டர் இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம எல்லா மோட்டரோட ஸ்பெக்ஸையும் ஓப்பன் பண்ணி எது 50% த்ராட்டில் கிட்டத்தட்ட 500 கிராம் த்ரஸ்ட் தருதோ அதெல்லாம் நோட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த MN 416 340 kV மோட்டர் வந்து 50% த்ராட்டிலுக்கு 1.2 kg த்ரஸ்ட் தருது. இது நம்மளுக்கு ரொம்ப அதிகம். அதே இந்த MN 2212 780 kV மோட்டர் வந்து 293 கிராம் த்ரஸ்ட் தருது. அது ரொம்ப கம்மி. இப்படியே ஒன்னா ஃபில்டர் பண்ணும். இங்க ஒரு டிப் என்னன்னா, இண்டஸ்ட்ரியல் ட்ரோன் நம்ம டிசைட் பண்றதுனால ஐகேவி மோட்டர்ஸ் நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஸோ வி கேன் ஸ்கிப் தோஸ் மோட்டர்ஸ் ஃப்ரம் திஸ் சர்ச். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த MN 1804 பாருங்களேன். இதோட கேவி வந்து 2400. ஸோ நம்ம ஈஸியா இந்த மோட்டரோட பேராமீட்டர்ஸ் எதுவும் பார்க்காம ஸ்கிப் பண்ணிடலாம். இந்த மாதிரி நான் சம் மோட்டர்ஸை ஃபில்டர் பண்ணி ஆல்ரெடி லிஸ்ட் பண்ணிட்டேன். அந்த லிஸ்ட்டை பார்க்கலாம் வாங்க. இதுல ஒரு முக்கியமான விஷயம், 500 கிராம் த்ரஸ்ட் ப்ரொடியூஸ் பண்ண 2 டைப் ஆஃப் பேட்டரி யூஸ் பண்ணலாம். ஒன்னு 24 வோல்ட், இன்னொன்னு 16 வோல்ட். இந்த 2 டிஃப்ரெண்ட் பேட்டரிக்கும் நம்ம லிஸ்ட் ஆஃப் மோட்டர்ஸை பார்க்கலாம். இந்த சாட்ல பாத்தீங்கன்னா 93 கிராம் வெயிட் உள்ள MN 3110 470 kV மோட்டர் வந்து 50% த்ராட்டில் 430 கிராம் த்ரஸ்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுது. இது கிட்டத்தட்ட நம்ம ரேஞ்சுக்கு இருக்கு. இந்த த்ரஸ்ட் ப்ரொடியூஸ் பண்ண 42.18 வாட் பவர் கன்சியூம் பண்ணுது வித் 1.9 amps கரண்ட் ரேட்டிங்ல. இங்க யூஸ் பண்ற ப்ரொப்பலர் வந்து 11 inch. அதே 65% த்ராட்டில் 690 கிராம் த்ரஸ்ட் ப்ரொடியூஸ் பண்ணுது வித் 77 வாட் பவர் கன்சம்ஷன்ல 3.5 கரண்ட் ஆம்ஸோட. ஸோ அப்ராக்சிமேட்டா 500 கிராம் த்ரஸ்ட் ப்ரொடியூஸ் பண்ண 50 வாட்ஸ் பவரும் 2.5 வாட்ஸ் கரண்ட்டும் தேவைப்படும். இந்த மாதிரி ஒவ்வொரு மோட்டரா நம்ம பார்த்து லிஸ்ட் பண்ணும். இங்க நம்மளோட அல்டிமேட் எய்ம் வந்து பெட்டர் மோட்டர் வெயிட்டோட பெஸ்ட் சைஸ் ப்ரொப்பலரை யூஸ் பண்ணி ஆப்டிமம் பவர் கன்சம்ஷன்ல கம்மியான கரண்ட் தேவைப்படுற மோட்டரை செலக்ட் பண்ணும். இந்த லிஸ்ட்ல அப்படி பார்த்தா MN 4004 400 kV மோட்டர் வந்து 53 கிராம் வெயிட்ல 13 inch ப்ரொப்பலரை யூஸ் பண்ணி 500 கிராம் த்ரஸ்ட்டை 48 வாட்ஸ்ல வித் 2 amps கரண்ட் கன்சம்ஷன்ல தருது. ஏன்னா மற்ற மோட்டர்லாம் ரொம்ப வெயிட் அதிகம், பிளஸ் எய்தர் பெரிய சைஸ் ப்ரொப்பலர் தேவைப்படுது, இல்லைன்னா ஹை கரண்ட் கன்சியூம் பண்ணுது. இந்த சார்ட்டை எப்படி ரீட் பண்ணும் அப்படின்னு இன்னும் யாருக்காவது புரியலைன்னா கீழே கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நான் இதுக்காகவே ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ ரெடி பண்ணி போடுறேன். அப்படியே இது வரைக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. ட்ரோன் தமிழன் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. 24 வோல்ட்ல ஆப்ரேட் ஆகிற மோட்டரை பார்த்த மாதிரி இப்போ 16 வோல்ட்ல ஆப்ரேட் ஆகிற மோட்டரையும் பார்ப்போம். இந்த லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா 98 கிராம் வெயிட் உள்ள MN 3110 470 kV மோட்டர் வந்து 50% த்ராட்டில் 460 கிராம் த்ரஸ்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுது வித் பவர் கன்சம்ஷன் ஆஃப் 32 வாட்ஸ் அண்ட் 2.2 amps கரண்ட்ல. பட் இதுல ப்ராப்ளம் என்னன்னா, இதுக்கு 15 inch ப்ரொப்பலர் வேணும். இங்க ஒன்னு நோட் பண்ணீங்களா? இந்த சேம் மோட்டர் நம்ம 24 வோல்ட்ல பார்த்தோம். அதே மோட்டர் 16 வோல்ட்ல பெட்டர் த்ரஸ்ட், குட் பவர் கன்சம்ஷன்ல நல்ல ரிசல்ட்ஸ் தருது. இதுல இருக்க 2 டிராபேக் என்னன்னா, மோட்டர் வெயிட் அதிகம் பிளஸ் ப்ரொப்பலர் சைஸும் பெருசு. பட் அதே இந்த சார்ட்ல உள்ள இன்னொரு மோட்டர் வெறும் 45 கிராம் வெயிட்ல 650 kVல 500 கிராம் த்ரஸ்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுது. இதுக்கு தேவைப்படுற பவர் பாத்தீங்கன்னா 50 வாட்ஸ் பவர் வித் 3 amps கரண்ட் கன்சம்ஷன். அதுவும் 12 இல்லைனா 13 inch ப்ரொப்பலர்லயே இது பெட்டர் ரிசல்ட்ஸா தருது. இந்த மோட்டரோட நேம் வந்து MN 2806. என்னதான் இதோட பவர் கன்சம்ஷன் கம்பேர் டு ப்ரீவியஸ் மோட்டரோட அதிகமா இருந்தாலும் இதோட வெயிட் அதோட ஹாஃப் கூட இல்லை. பிளஸ் ப்ரொப்பலர் சைஸும் சின்னதாகுது.
அதனால ட்ரோனோட டோட்டல் வெயிட் அண்ட் சைஸ் கம்மியாகும். இந்த மாதிரி நம்ம எல்லா மோட்டரையும் கம்பேர் பண்ணி பெஸ்ட் மோட்டரை செலக்ட் பண்ணும். சரி, அப்ப இந்த ஃபைட்டோட ரிசல்ட்ஸ் என்ன? 4Sல M12806 மோட்டர் வந்து 650 kV 13 இன்ச் ப்ரொபலர் யூஸ் பண்ணி 500 கிராம் த்ரஸ்ட் அப்ராக்சிமேட்லி தருது. அதுக்கு கன்சியூம் பண்ற பவர் பாத்தீங்கன்னா 50 வாட்ஸ் பவர், 3 ஆம்ப் கரண்ட். அதே 6Sல MN4004 400 kV மோட்டர் வந்து 13 இன்ச் ப்ரொபலர்லயே 500 கிராம் த்ரஸ்ட் 48 வாட்ஸ் பவர் கன்சம்ஷன்ல 2 ஆம்ப் கரண்டோட தருது. ஸோ அல்டிமேட்டா என்ன கேட்டீங்கன்னா ஐ வில் சூஸ் MN2806 650 kV. ஏன்னா ஃபர்ஸ்ட் இந்த MN2806 மோட்டர் வந்து கம்பேர் டு MN4004ஓட வெட்டிகிராம் கம்மி. செகண்ட், இப்போ நான் ஒரு 10,000 mAh பேட்டரியா யூஸ் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன், 4Sஐ விட 6Sல டெஃபினட்டா வெயிட் அதிகமாகும். ஸோ ட்ரோனோட டோட்டல் வெயிட் டெஃபினட்டா இன்க்ரீஸ் ஆகும் 6Sல யூஸ் பண்றதுனால. ஆட்டோமேட்டிக்கா பவர் ரெக்யர்மெண்ட்டும் அதிகமாக சான்ஸ் இருக்கு. இப்போ நான் உங்களுக்கு சொன்னது புரியலனா கவலைப்படாதீங்க. அப்கமிங் வீடியோஸ்ல இந்த கேல்குலேஷன்ல நம்ம இன்னும் கிளியரா பார்ப்போம். அப்போ உங்களுக்கு இன்னும் புரியும். ஸோ ஸ்டே டியூன்ட், லைக் அண்ட் ஷேர் அவர் சேனல். மறக்காம ட்ரோன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க எந்த மோட்டரை செலக்ட் பண்ணுவீங்க அப்படின்றதையும் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க.